வணக்கம் மக்களே. இன்னைக்கு நேத்து கோபிச்செட்டிப்பாளையத்துல ஒரு பயங்கரமான ஒரு கூட்டம் அஇஅதிமுக சார்பில் எடப்பாடியாரால நடத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய கூட்டம். அதுல ஒரு தொண்டர் வேற உயிரிழந்துட்டாங்களா. அந்த தொண்டருக்கு இன்னைக்கு அவங்கள போய் கொடி போத்தி அவங்களுக்கு அந்த இழப்பீடும் கொடுத்ததாக இன்னைக்கு கேள்வி. அந்த மாதிரி அதிகப்படியான கூட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்துல பயங்கரமான ஒரு கரிச்சிட்டேன். இபிஎஸ் பயங்கரமான ஒரு திரண்டு ஒரு பயங்கரமான கூட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்துல பயங்கரமா அதிமுக குமிஞ்சு ஒரு பயங்கரமான வீர கர்ஜனெல்லாம் கொடுத்துருக்காரு. அது எதற்கு இவ்வளவு சீரியஸா என்னைக்குமே எடப்பாடி பழனிசாமி அவங்க பேசினது கிடையாது. ஆனா ரொம்ப ஒரு ஃபோர்ஸா இன்னைக்கு பேசி ஏகப்பட்ட ஒரு கூட்டம் ஏகப்பட்ட கர்ஜனை. அதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். கோபிச்செட்டிப்பாளையத்துல ஏற்கனவே 2 நாளைக்கு முன்ன எடப்பாடியார் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருந்தாப்புல. ஏற்கனவே எல்லா தொகுதியிலும் ஒரு பிரச்சார பதிவுகளை மேற்கொண்டிட்டு வராங்களே. அந்த மாதிரி கோபிச்செட்டிப்பாளையத்துல நேற்று நடந்த ஒரு பிரச்சார பாணிதர் இல்லையா, பயங்கரமான ரொம்ப ஒரு ஆக்ரோஷமா ரொம்ப ஒரு பொறுத்தது போதும் பொங்கியல் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு ஆக்ரோஷமா அந்த கர்ச்சனை பேசுற ஸ்டைலு அங்க உள்ள அந்த தொண்டர்கள் எல்லாமே பயங்கர ஒரு ஆக்ரோஷமா தான் இருந்தாங்க. என்னடா எவனை பார்த்தாலும் அதிமுக தான் சீன்றான், என்னதோ இங்க இருந்து ஒருத்தாங்க போன உடனே அதிமுக ஓட்டை ஃபுல்லாவே அங்க எடுத்துட்டு போயிட்ட மாதிரியும் நம்ம அதிமுக ஒருத்தனை இல்லைங்கிற மாதிரியும் ஒரு பில்டப்ப இவங்களுக்குள்ளே ஒரு கட்டு கதையை உண்டாக்குறதுனாலதான் அந்த அளவுக்கு கூட்டம் அந்த அளவுக்கு கர்ச்சனை அப்படின்ட்டு நமக்கு தெரிந்த வகையில அதை நமக்கு சொன்னாங்க. வாசனம்லாம் ரொம்ப பயங்கரமா இருந்தது. இதே கூட்டத்துக்கு முன்னாடி வெற்றி கொண்டாட்டமும் கொண்டாடப்படும் அப்படின்ட்டு பயங்கரமா கர்ச்சனை எல்லாம் எடப்பாடி பழனிசாமி கொடுத்துருக்காப்புல. இங்க இருந்து உங்ககிட்ட போனவங்க உங்ககிட்ட கேட்டா போனாங்க. இந்த இடத்துல குறைஞ்சது 9 எம்எல்ஏ வாங்கின மனுஷன் உங்ககிட்ட கேட்டுட்டு இந்த கட்சிக்கு நான் போறேன்னு சொன்னாரா, அல்லது உங்ககிட்ட கேட்டு தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணாரா அப்படின்ட்டு டைரக்டாவே தாக்குன்னு போட்டு தாக்கிட்டாப்ல. அதுல ஒரு எந்த இடத்துலயுமே இது நான் உருவாக்குனேன், இது அதிமுக நான் இதை பண்ணேன், அதிமுக நான் அதை பண்ணேன், அதிமுக நான் இதை பண்ணேன் அப்படின்ட்டு தன்னை சார்ந்து எதுலுமே அவருக்கு சொல்லல. நான் ஒரு சாதாரண தொண்டன். நான் தொண்டனா இருந்து நான் வந்திருக்கேன். தொண்டனா இருந்து நான் பொதுச் செயலாளராக இருக்கேன். எந்த விதத்துல நான் தான் பண்ணேன், அதிமுக இதான் பண்ணேன் அப்படிங்கிற அந்த அவருடைய அந்த அந்த பேச்சு, அந்த வீரம், அந்த பேச்சு ஸ்டைல் எல்லாமே பயங்கர ஒரு இதாதான் இருந்தது. இங்க இருந்து இன்னைக்கு போன உடனே எங்க ஓட்டுகள்லாம் அங்க போயிருமா அப்படிங்கிறதான் அவரோட குறிவு. ஆனா அதுல எந்த விதத்திலையும் விஜயை பத்தியோ விஜய் கட்சியை பத்தியோ அவர் ஒரு வார்த்தை கூட பேசல, ஒரு வார்த்தை கூட அட்டாக் பண்ணவே இல்லை தாவைக்காக. ஏன் அப்படின்னா அவர் இடத்துல ரொம்ப கரெக்டா இருக்காப்ல. அதாவது திமுகவுக்கு எதிரான ஓட்டுகளை பிரிய விடக்கூடாது. அந்த இடத்துல அதிமுகவும் அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ரொம்ப ஒரு தெளிவா இருக்காரு. அதனால இவர் விமர்சனம் பண்ண மாட்டேங்காரு. அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் ஒண்ணுமே விஜயை பத்தி ஒன்னும் சொல்ல மாட்டேங்காரு, விஜயை பத்தி எகேன்ஸ்டா பேச மாட்டேங்கிறதுனால வர்றவங்க பூரம்லாம் கண்டமானிக்கு அதிமுக ஓட்டெல்லாம் நாங்க தான் இழுத்துட்டோம், அதிமுக நாங்க தான் இழுத்துட்டோம் அப்படின்ட்டு கொண்டாடுறது, கூச்சல் விடுறது, இதெல்லாம் விவரம் தெரிஞ்சவங்க அரசியல்ல உற்று நோக்குறவங்களுக்கு இதோட வீரியம் என்னன்ட்டு நல்லாவே புரியும். 2வது, திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் பிரியக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ஒரு கவனமா இருக்கு. அப்படின்னா போன எலெக்ஷன் ஓட்டுல ஒரு சின்ன ஒரு சொற்பம் 2% 3% தான். இங்கே 40%, அங்கே 40%, ஒரு 2-3 சொற்ப % ஓட்டுல தான் வெற்றி வாய்ப்புகள் இருந்துச்சு. அதனால திமுகவுக்கு எதிரான ஓட்டுகளை உடைச்சிடக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவா இருக்காது. அதனாலதான் அவரு இந்த எதிர்கட்சிகள் திமுகவை எதிர்க்கிற கட்சிகளை கொஞ்சம் மென்மை போக்கப்படுது. அதனால ஒண்ணுமே படையில சும்மாவே இருந்துகிட்டு இருக்காரு அப்படின்ட்டு நினைக்கிறது நீங்க ஒரு மிகப்பெரிய தப்பு, அது ஒரு முட்டாள்தனம். அவரு கீழே ஒரு அடிமட்ட தொண்டனா இருந்து ஒரு தலைவரா வந்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவருக்கு எல்லாமே தெரியும், எந்த இடத்துல என்னென்ன பேசணும். நான் பார்த்து வியந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க மனிதனா எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர் தான்.
ரெண்டாவது நிறைய ஃபோர்ஸ் ஒரு 2 3 கம்பெனிட்டு நம்ம விசாரிச்சு பார்த்தோம். அதாவது என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்த அரசியலை வந்து ஆலோசனை பண்ணி அரசியல அனலைஸ் பண்ணாங்க ஒரு டீம். அதுக்கு அவங்க வேலை வந்து என்ன நடந்துட்டு என்ன நடக்க போது இப்போ தற்போதைய அரசியல் சூழ்நிலை என்ன அப்படிங்கிற கணிக்கிறதா அவங்களோட வேலை போட்டு அந்த டீம்கிட்ட நம்ம கேட்கும்போது கண்டிப்பா சொன்னாங்க அவங்க அனலிஸ்ட். கண்டிப்பா அதிமுக கரெக்டான பாதையில தான் போயிட்டு இருக்கு. இதுல வந்து இதுல வந்து வந்து அந்த திமுகவோட எதிர்ப்பு ஓட்டுகளை கரெக்டா ஒண்ணு சேர்க்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காப்ல. அதே மாதிரி பிஜேபியும் திமுக எதிர்ப்பு ஓட்டை கரெக்டா அறுவடை பண்ணும் அப்படின்ட்டு ரொம்ப ஸ்டெடியா இருக்காப்ல. அதே மாதிரி அதிமுகவும் இருக்கு. அதனாலதான் கொஞ்சம் சைலன்ஸ். ஏன்னா ஒரு 2 3% ஓட்டு தான் வித்தியாசம். அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா கொஞ்சம் சைலண்டா இருந்து திமுகவை அசால்ட்டா வாழ விடுறாங்க. சரி இப்ப அவங்க வந்து அடுத்து நாங்க தாங்க வெற்றி மதப்புல எல்லாமே நான் புலி சின்னம் கரடி அப்படின்ட்டு எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிறத போட விடுறாங்க. ஆனா எந்த விதத்திலையும் ஓட்டுகள் சதுர விடக்கூடாதுங்கிறதுல பிஜேபியும் அதிமுகவும் இருக்கு. சரியா? ரெண்டாவது என்னங்கன்னா அங்க டிஎம்கே காரங்க ஒரு பெரிய ஒரு பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருந்து அதிமுக ஓட்டு தான் இவரு வந்து விஜய் வந்து பிரிக்காரு அப்படின்றாங்க. அது உண்மை நிலவரம் அது கிடையாது. கன்ஃபார்மா டிஎம்கேட ஓட்டுகள் மட்டும்தான் விஜயால் பிரிக்கப்படுகிறது. அதனாலதான் பிஜேபியும் அதிமுகவும் பிரிக்கப்பட வேண்டிய ஓட்டுகள் பிரித்ததாக இருக்கட்டும். அதனாலதான் அதிமுக அந்த தாவைக்காவை பத்தி எந்த விமர்சனமும் பண்ணல. அந்த ஓட்டு வந்து அவர்களுடைய வெற்றி வாய்ப்பை திமுகவின் வெற்றி வாய்ப்பை தடுக்கின்ற ஓட்டாத்தான் இருக்கும். அது மட்டும்தான் அவங்களால பண்ண முடியும். அதனால அதிமுக ஓட்டை இவங்க பிடிக்கிடுவாங்க, அந்த ஓட்டை இவங்க பிடிக்கிடுவாங்க. அந்த வழக்கமாகவே அந்த அதிமுகவோட சீனியர்கிட்ட பேசும்போது அரசியல்ல இப்படிதான் இருக்கும். ஒரு கொஞ்சம் இப்ப தற்போதைய சூழ்நிலை வரைக்கும் அதிமுக கொஞ்சம் அப்படி சைலண்டா என்ன நடக்குதுன்னு பார்த்து தான் இருக்காங்க. ஆனா அன்னைக்கு நடந்த அந்த கோபி சிட்ட போலத்துல சிங்கமது கட்சித்த எடப்பாடியார பார்த்து ஒரு கொண்டாட்டம் ஒரு புத்துணர்ச்சி தான் ரத்தத்தின் ரத்தங்களுக்கு வந்திருக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எல்லாரும் ஆகிட்டு ஆகிட்டாங்க. அது நாங்க அந்த அரசியல் அனலிஸ்ட்ல கேட்கும்போது சொல்றாங்க, ஆமா அதிமுக பெரும்பாலுமே அப்ப இருப்பாங்க, கொஞ்சம் ஸ்லோவா தான் இருப்பாங்க. எலெக்ஷனுக்கு 3 மாசத்துக்கு 4 மாசத்துக்கு அப்படி தீயா வேலை பார்ப்பாங்க. அதுதான் இப்பவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஜனவரியில முடிஞ்சு ஜனவரியில பிறந்துட்டுனா பயங்கர ஃபோர்ஸா வேலைகள் நடக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. முதல்ல எல்லாமே நடந்தது நன்மைக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. முதல்ல வந்து பிஜேபி கூட இணைஞ்சது அது வந்து ஏன் இணைஞ்சாங்க அப்படின்னா அடுத்து கண்டிப்பா நம்ம ஆட்சி மாற்றம் வரணும், ஆட்சியை நம்ம பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடப்பாடியோட அது ஒரு மாஸ்டர் பிளான் அப்படிங்கிறதே கருதப்படுது. ஏன்னா பிஜேபின்னு ஒரு குறிப்பிட்ட ஓட்டுகள் இருக்கு. ரெண்டாவது திமுகவோட எதிர்ப்பு ஓட்டுகள் எல்லாமே திமுக எதிர்ப்பு ஓட்டுகள்லேருந்து செதறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பிஜேபிக்கோட கொஞ்சம் ஓட்டுகள் நமக்கு தேவை வேணுங்கிறத அந்த இன்டி கூட்டணியை வந்து பலப்படுத்துறாங்க. ரெண்டாவது ஓபிஎஸ் தட்டி விட்டது. அவர் வந்து ஒரு அறகுறை அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம அதுவும் இல்லாம இதுவும் இல்லாம இருக்கு கொலப்பட்டு போனதுக்குள்ள தென்னிந்தியாவில் நிறைய ஓட்டுகள் நிறைய தொகுதிகள் இழக்கிறதுக்கு காரணமா இருந்தது இந்த ஓபிஎஸ் தான். அதனால அவரை தட்டிட்டார். அப்போ 2 மாஸ்டர் பிளான்லயும் சக்சஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே தினகரன் அந்த இதை வந்து ஒளிஞ்சு போனது, அதாவது ஒதுங்கி போனது, அதுவும் ஒரு மாஸ்டர் பிளான் தான். அடுத்தாவது இங்க கோண கிண்டல் கிண்டிக்கிட்டு இருந்த கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டு கோழி கிண்டிக்கிட்டு இருந்த செங்கோட்டையனே செங்கல் தூக்கிட்டு போக வச்சது, அதாவது ஆட்டோமேட்டிக்கா அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம போக வச்சது. இது ஒரு மாஸ்டர் பிளான். அதாவது மொத்தத்துல கட்சினா ஒருத்தர் கட்டுப்பாட்டு கீழே தான் இருக்கணும். ஒரு இருக்கிற எல்லா பிரச்சனையும் கலையணும். கிட்டத்தட்ட எல்லா பிரச்சனையுமே இந்த அதிமுகவில் கலைஞ்சிச்சு. அதுதான் இங்க உள்ள தொண்டர்களும் இங்க உள்ள நிர்வாகிகளும் 2ஆம் கட்டத்துல தான் சொல்றாங்கப்பா எல்லா சனியும் கீடை எல்லாமே ஒழிஞ்சு போச்சு. அதனால நமக்கு இது எந்த டென்ஷனும் இல்லை. நல்லபடியா நம்ம வந்து ஒற்றை தலைமையின் கீழே ஒரு ஃபோர்ஸோட நம்ம வேலையை கொண்டு போகலாம். ரெண்டாவது ரொம்ப அசால்ட்டா இருக்காங்க. அண்ணன் உதயநிதி அண்ணனும் ஸ்டாலின் முதலமைச்சரும் ரொம்ப கான்ஃபிடண்டா ரொம்ப அடுத்த ஆட்சி எங்கே தான் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்காங்க. அந்த அதை உடம்புக்கு ஒத்துக்காது அப்படிம்பாங்க. அதாவது ஓவர் கான்ஃபிடன்ட் உடம்புக்கு ஒத்துக்காது அப்படிம்பாங்க. அந்த கான்ஃபிடண்டே அவங்கள அழிச்சுங்கள எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. எல்லாருக்கும் பேக்கப் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. அதிமுக தொண்டர்கள் எல்லாருமே வெறி கொண்டு வேங்கன்னு எல்லாருமே கிட்டத்தட்ட எல்லாமே சரியாகிடுச்சு. உள்ளுக்குள்ள இருந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீக்கியாச்சு. இதே கோபிச்செட்டிப்பாளையத்துல வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு தான், வெற்றி கொண்டாட்டம் இதே கோபிச்செட்டிப்பாளையத்தில் தான்
நடைபெறும் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தாச்சு. இது வந்து யாரையும் தனிநபர் யாரும் தாக்கல. நம்ம செங்கோட்டையனை கூட தனிநபரா பார்க்கல. கேட்ட பொதுமக்களுக்கு தெரியுங்க கேட்ட கேள்வி. ஏன்னா கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு நான் போனதுனால கோபிச்செட்டிப்பாளையம் அந்த கொங்கு மண்டல ஓட்டுகள்லாம் எல்லாம் தனியா போயிட்டு ஒரு பில்டப் போட்டாங்களா, அதுக்கான சரியான பதிலடி தான் இந்த கோபிச்செட்டிப்பாளையத்துல நடந்த இந்த ஒரு மீட்டிங்கு. பார்த்து மிரண்டு போயிட்டாங்க. அதனால அதிமுக வீழ்ச்சி அடைஞ்சிட்டு, அதிமுக பலவீனம் அடைஞ்சிட்டு, கொங்கு மண்டலத்தை அதிமுக உடைச்சிட்டோம் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு சவுக்கடி தான். கண்டிப்பா உடையிறதுக்கு மற்ற கூட்டத்தை பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். அந்த வீடியோ கிளிப்ல நான் பார்த்தேன். அப்பா செம்ம கூட்டம். காசு கொடுத்து கூட்டு இருந்தாலும் கூட இந்த அளவுக்கு கூட்டு வர முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஒரு இயற்கையா ஒரு பிரமிப்பு வந்தா மட்டும்தான் ஒரு ஆன்டி இன்கம்சி, அதாவது ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பு வந்த மட்டும் இந்த மாதிரி கூட்டங்கள் ஒரு போற இடத்துல பயங்கர கூட்டங்க. போற இடத்துல எடப்பாடியாருக்கு பயங்கர கூட்டம். இந்த ஒருத்தர் ரெண்டு அந்த சில்லற போய் அங்கிட்டு கட்சி கட்சி மாறணும் ஃபுல்லா அதிமுகவே ஒண்ணு இல்லை, அதிமுக எல்லாமே பிடிங்கிட்டு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அணில் குஞ்சுகளுக்கு, நான் சொல்றேன் அணில் குஞ்சுகளுக்கோ தாவைக்க கட்சியா இருந்து அது ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக தான் அறையும். நீங்க கொண்டாடிங்க, உங்ககிட்ட ஒரு தலைவர் வந்திருக்காப்ப நீங்க அவர் கொண்டாடுங்க. அதை பத்தி எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதனால அந்த கட்சியில தூக்கிட்டு வந்தனால இப்படி ஆயிட்டு, இந்த கட்சியில இருந்து தூக்கிட்டு வந்தனால அப்படி ஆயிட்டு. முதல்ல சார்வால் கட்சிக்காரங்களை ஏப்பா தாவேக்கா முதல்ல உங்க பெரிய மட்ட தலைவர் எல்லாமே அடுத்த கட்சியில இருந்து வந்தாங்க. நிர்மல்குமாரா இருக்கட்டும், விசிகள் வந்த தலைவனா இருக்கட்டும், பேரெல்லாம் சொல்ல வேண்டிய உங்களுக்கே தெரியும் அந்த அளவுக்கு. அதனால அதிமுகவை பலவனப்படுத்தணுங்கிற நோக்கம் யாரால் நினைச்சாலும் யாரை நினைச்சாலும் முடியாது. அதைத்தான் எங்களுடைய பொதுச்செயலர் எடப்பாடியார் அவர்கள் வந்து பயங்கரமா இந்த கோபிச்செட்டிப்பாளையத்துல ஒரே நாள்ல ஏற்பாடு பண்ண இந்த மீட்டிங்னாலே கதிகலங்க வச்சுக்கிட்டாரு. எல்லாத்துக்கும் ஒரு மரண பயத்தை கொடுத்துருக்காப்புல. இப்படி கரிச்சிப்பாருன்ட்டு யாருமே எதிர்பார்க்கலையா. அந்த அளவுக்கு கரிச்சிப்பா, அந்த அளவுக்கு கூட்டம். தெரியாதனமா ஒரு தொண்டர் வேற இறந்துட்டாப்புல. அதுக்கு ரொம்ப வந்து ஃபீல் பண்ணி இறங்கும்போது வந்து அதுக்கு வந்து நிதி உதவியெல்லாம் வழங்கியிருக்காப்புல. அதனால ஒரு மனுஷன் போன உடனே ஒட்டுமொத்த ஓட்டை எங்களுக்கு தான் குதிக்கிறது, அல்லது வேனுக்குன்ட்டே ஒரு பில்டப் பண்ணி ஒரு மீடியாக்களை வச்சுக்கிட்டு அதிமுக ஒன்றும் இல்லை, அதிமுக உள்கட்சி பிரச்சனை அந்த பிரச்சனை எல்லா பிரச்சனை எல்லாமே கொண்டு வந்தீங்க, எல்லாத்தையும் உடைச்சாச்சு, ஓபிஎஸ் வெளியேறக்காச்சு, செங்கோட்டன் வெளியேறக்காச்சு, உள்ள பிரச்சனை. எங்களுக்கு மொத்தமா என்னது திமுக எதிர்ப்பு போட்டு நாங்கள் ஒன்றிணைக்கிறோம், அவ்வளவுதான். அதுதான் எங்களுடைய ஒரு முக்கியமான குறிக்கோளா இருந்துச்சு. ஒட்டுமொத்தத்துல செங்கோட்டையினால அந்த ஏரியாக்குள்ள இன்னும் நாங்க டெவலப் ஆயிருக்கோம். ஏன்னா உள்ளுக்குள்ளேயே கிடந்து கிட்டிக்கிட்டே அந்த கோலை கிட்டிக்கிட்டே இருக்க ஒரு குரூப்பு தான் இங்கிட்டு ஒழிஞ்சிட்டு இப்போ வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒத்த கிழமைக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கு. யாருமே எதிர்பார்க்காத எழுச்சி, எடப்பாடியார் அவர்களின் எழுச்சி, எடப்பாடியார் அவர்களின் முயற்சி, எடப்பாடியார் அவர்களின் பேச்சுல ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. ஒரு ஒட்டுமொத்தமாவே எதிர்கட்சியில இருந்து அதிமுக ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாமே ஒரு பெரிய ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தின ஒரு கூட்டம் தான் அந்த கூட்டம். மீண்டும் எங்களுடைய எடப்பாடியார்கள் கூட்டம் கட்சினைகள்லாம் தொடர்பு கொண்டிருக்காப்புல. அதிமுக தொண்டர்கள் பயங்கரமா இன்னும் வேலையில இறங்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஜனவரி பிறகு ரொம்ப ஃபோர்ஸா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால ₹1 ₹2 சில்லறை எல்லாம் போயிட்டு அப்படின்ட்டு இந்த அதிமுக யாரும் நீங்க ரொம்ப ஒன்றும் மோசமாவோ ரொம்ப ஒன்றும் கட்சியே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் யாரும் வந்து ஃபீல் பண்ணிட்டு பில்டப் பண்றது ஒன்றும் இல்லை. அதுக்கு தனியா காசு வந்து அதிமுக அந்த பிரச்சனைக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு டீமை ரெடி பண்ணி வச்சிருக்கு ஆளுங்கட்சி. அதுக்கு ஏற்ற ஆட்கள் அப்படிதான் இருப்பாங்க. ஒரு ஒரு பொது மனுஷனா நம்ம பார்த்தோம்னா இதுதான் கலை யதார்த்தம். நினைச்சு பார்த்தது அளவுக்கு அதிமுக ரொம்ப பெருசா பெரிய லெவலில் டெவலப் ஆயிட்டு இருக்கு. கட்சியில பிரச்சனை சால்வ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து வெற்றி பயணம் வெற்றி மட்டும்தான் இருக்கு. கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமியின் தலைமை கீழே அடுத்த ஆட்சி அமைவது உறுதி என்று நிறைய சோர்ஸுகள் சொல்லிருக்காங்க. மரண பயத்துல டிஎம்கே இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியே வருது. ஒட்டு மொத்தத்துல நேத்து கோபிச்செட்டிப்பாளையத்துல போய் மிரட்டி பண்ணி ஒரு சம்பவம் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஓகே மக்களே, நம்ம சேனல்ல கண்டிப்பா நீங்க தொடர்ந்து பாருங்க, நமக்கு ஆதரவு கொடுங்க. இதுல எதுவும் தவறுகள் தான், எதுவும் கமெண்ட்ஸ் நமக்கு சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.